பாருங்க pair of linear equationல solving questions இந்த மாதிரி equation கொடுத்துட்டு find x and y solve for x and y னு கேட்பாங்க. இந்த question பாருங்க இத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு போர்ட்ல. இந்த ஈக்குவேஷன்ல வந்து இங்க டினாமினேட்டர்ஸ் இருக்கு, இந்த ஈக்குவேஷன் வந்து நார்மலா இருக்கு. அப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் எடுங்க. b into x வந்து bx plus a into y ay divided by ab அப்படின்னு எழுதிடலாம். இங்க வந்து நம்ம கிட்ட ஒரு 2 இருக்கு. இங்க டிவைட்ல இருக்க ab அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும், மல்டிப்ளை ஆயிடும். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் bx plus ay is equal to 2 times ab அப்படின்னு கிடைக்குது. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ல இருக்கு. ax minus by is equal to a squared minus b squared அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ இப்போ இது எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்றதா இருந்தா a இல்லைனா b ஒரே மாதிரி இருந்தா தான் கட் பண்ண முடியும். ஆனா இங்க a பக்கத்துல சரி எக்ஸுக்கு பக்கத்துல b இருக்கு, இங்க எக்ஸ்க்கு பக்கத்துல a இருக்கு. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இல்ல, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இல்ல. ஸோ யாராவது ஒருத்தரை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ முதல்ல ஒய்யை கேன்சல் பண்ணலாம். இப்போ ஏன்னா இங்க ஒரு பிளஸ் இங்க ஒரு மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஆனா இங்க a இருக்கு, இங்க b இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை b ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், a ஆலையும் மல்டிப்ளை. நீங்க மாத்தி கூட பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸை கட் பண்றேன், இது a இது b அப்படி கூட பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் உங்களுக்கு ரீச் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் பை b பண்றோம், செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் பை a பண்றோம். சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்றதுனால. ஸோ இதை b ல மல்டிபிள் பண்ணும்போது இது ab ஆயிடும், இது a ல மல்டிபிள் பண்ணும்போது இதுவும் ab ஆயிடும், போய் ஈஸியா கட் ஆயிடும். அதனால இப்படி பண்றோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் கூட b மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு b இருக்கு, நம்ம இன்னொரு b ஆல மல்டிபிள் பண்ணும்போது இது b ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் இது வந்து ஏபி ஒய் ஆயிடும். இங்க ஒரு b மல்டிபிள் பண்ணும்போது 2ab ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கும். அடுத்து இவங்க கூட a மல்டிபிள் பண்ணும்போது இங்க ஆல்ரெடி ஒரு a இருந்ததுனால இது a ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் ஏபி ஒய். இங்க ஒரு ஏவை நம்ம மல்டிபிள் பண்றோம். இப்போ ஆக்சுவலா a இன்ட்டு a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ பிளஸ் ஏபி ஒய்யும் மைனஸ் ஏபி ஒய் என்ன இருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இங்க ரிமைனிங் டேர்ம் நம்ம கிட்ட ஒரு b ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் a ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கு. ஏன்னா சைன் சேஞ்ச் பண்ணாமலே இவங்க வந்து என்ன ஆயிட்டாங்க, கேன்சல் ஆயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது 2ab ஸ்கொயர்ட் பிளஸ் இது வந்து நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இது a கியூப் மைனஸ் ab ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்குது. இதுவும் ab ஸ்கொயர்ட் தான், இதுவும் ab ஸ்கொயர்ட் தான். இது 2 இருக்கு, இங்க வந்து -1 இருக்கு. அப்போ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த எக்ஸை வந்து காமனா எடுத்துக்கலாம். காமனா எடுத்துட்டோம்னா இதுல b ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட் இருக்கும். இதுல நம்ம கிட்ட ஒரு a கியூப் இருக்கு, இவங்க கிட்ட இருந்து ஒரு பிளஸ் 1ab ஸ்கொயர்ட் வந்திருக்கும். ஏன்னா இதுல வந்து 2 இருக்கு, இங்க ஒரு -1 இருக்கு, சப்ட்ராக்ட் பண்ணா 1 வந்திருக்கும். ஸோ அதனால இப்படி எழுதியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனா இருக்குன்னா a காமனா இருக்கு. a வெளில எடுத்துட்டோம்னா இது வந்து a ஸ்கொயர்ட் பிளஸ் b ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்திருக்கும். இங்க x இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் இருக்கிற டேர்ம் இங்க வந்து டிவைட் ஆயிருக்கும். அப்போ b ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட்னு கிடைச்சிருக்கும். b ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்டும் a ஸ்கொயர்ட் பிளஸ் b ஸ்கொயர்டும் ஒன்று தான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு, ஏன்னு கிடைச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூவை ஏன்னு கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா b கிடைச்சிரும். சப்ஸ்டியூஷன் மெத்தட்லயே கண்டுபிடிங்க. இல்லை இதே மாதிரி இன்னொரு தடவை சால்வ் பண்ணி போடலாம். நான் அதை விட சப்ஸ்டியூஷன் தான் ஈஸி. சப்ஸ்டியூட் x is equal to a in equation 1. ஈக்குவேஷன் 1ல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு பாருங்க. x by a plus y by b is equal to 1 அப்படின்ற ஈக்குவேஷன்ல எக்ஸோட பிளேஸ்ல a நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் எக்ஸோட பிளேஸ் சரி இங்க 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 2 இது வந்து a by a plus y by b equal to 2 அப்படின்னு இருக்கு. இது ஏவும் ஏவும் கேன்சல் ஆச்சுன்னா 1 ஆயிடும். இங்க இருக்கிற பிளஸ் 1 அங்க எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும், -1 கிடைக்கும். அப்போ 2 - 1. அப்போ y by b is equal to என்னன்னு கிடைச்சிருக்கு, 1 கிடைச்சிருக்கு. டிவைட்ல இருக்கிற b அந்த பக்கம் போனா மல்டிப்ளைட். அப்போ y is equal to b தான். ஸோ எக்ஸுக்கு நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் வந்து a, yக்கு நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் வந்து b. அப்போ x is equal to a-ன்றதும் y is equal to b-ன்றதும் தான் நம்ம கொடுத்திருக்க கொஸ்டினோட ஃபைனல் ஆன்சர். சம் இப்படிதான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்த பேட்டர்ன் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து சால்வ் பை எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலிமினேஷன் மெத்தட்னா நம்ம என்ன யோசிப்போம்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்ப்போம், ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை. அதனால 87 வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 133 வச்சு செகண்ட் ஈக்குவேஷனும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய நம்பரா வரும்ல. இந்த சம் அப்படி நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்க இருக்க ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் 87 இருக்கு, இங்கேயும் 87 இருக்கு. இந்த மாதிரி ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் வந்து இப்படி மாத்தி மாத்தி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனும் அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ரொம்ப குட்டியா வந்துடும். அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்ப்போம் இப்போ. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் 1 and 2 சப்ட்ராக்ட் 1 and 2 அதே ஈக்குவேஷனை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணும்போது 133 87 ஆட் பண்ணும்போது நமக்கு 220x கிடைக்கும். அதே மாதிரி 87 133 ஆட் பண்ணாலும் அதே 220y தான் கிடைக்கும். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி பாருங்க.
660 அப்படின்னு கிடைக்குது. இங்க இருக்கிற எல்லா டேர்மும் ஒரே டேபிளால டிவைட் ஆகும். இவங்க எல்லாருமே எதால டிவைட் ஆகுறான்னு பாருங்க. டிவைடட் பை 220 டிவைட் ஆகுறாங்க. அப்ப நம்ம டிவைடட் பை 220 பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஸோ இந்த எல்லா டேர்மையும் 220 இப்படி டிவைட் பண்ணுங்க. டிவைடட் பை 220 220y by 220 அது மாதிரி 660 by 220 இப்படி டிவைட் பண்ணும்போது இது கட் ஆயிடும், இதுவும் கட் ஆயிடும். அப்ப இது x plus y is equal to 0 0 கட் ஆயிடும். 22ல 3 டைம்ஸ் வரும். இப்போ இது 3ன்னு எழுதிக்கலாம். இது நம்மளோட ஈக்குவேஷன் 3. ஏன்னா 1-2 கொஸ்டின்ல இருந்து எடுத்திருக்கோம், அதனால இது ஈக்குவேஷன் 3. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இங்க நம்ம சிம்பிள் மாத்தினோம். இது மைனஸ், இதுவும் மைனஸ், அதே மாதிரி இதுவும் மைனஸ் தான். ஸோ 133ல இருந்து 87 மைனஸ் பண்றோம். ஸோ இங்க இருந்து பாரம் வாங்கி மைனஸ் பண்ணும்போது நமக்கு இது 46 கிடைக்குது. அப்போ இது 46x. அதே மாதிரி இங்க மைனஸ் பண்ணும்போது 46 தான். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 46y. 353ல 307 மைனஸ் பண்ணும்போதும் அதே 46 தான் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே டிவைடட் பை 46 வர்றதுனால எல்லாத்தையும் டிவைடட் பை 46 பண்ணிக்கலாம். ஸோ 46ஆல கட் பண்ணும்போது இது வந்து 1x ஆயிடும். இது 1y, இது 1ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 3யும் 4ஐயும் சால்வ் பண்றதா ஈஸி. ஸோ சால்வ் 3 and 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. சால்வ் 3 and 4. 3யும் 4ம் நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல கட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவேஷன் 3 இங்க இருக்கு. ஈக்குவேஷன் 4 x minus y is equal to 1. இதான் நம்மளோட 4th ஈக்குவேஷன். எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். 1xம் 1xம் 2x, 3யும் 1 ஆட் பண்ணும்போது 4ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப 2x is equal to 4 அப்படின்னா x is equal to 4/2 நம்மளோட வேல்யூ 2 தான். இப்போ x is equal to 2ன்னு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ x is equal to 2ன்னு இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். x ஓட பிளேஸ்ல 1xனா x தான். அப்போ 2 minus y is equal to 1 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் y அங்க கொண்டு போயிட்டு பிளஸ் 1 இங்க கொண்டு வந்துக்கோங்க. அப்போ 2 minus 1 is equal to y. அப்போ 1 is equal to y ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ y ஓட வேல்யூ வந்து 1 தான். x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1 அப்படின்றது தான் கொடுத்திருக்க கொஸ்டினோட சரியான ஆன்சர். இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் சம்ம சால்வ் பண்ணியிருக்கணும்.